ராஜஸ்தான்ல பிப்லாந்திரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்காக 111 மரக்கண்ணை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பிறக்கும் பொழுதும் 111 மரக்கண்ணுகளை நட்டு வச்சு இப்ப மொத்தம் 3 லட்சத்துக்கும் மேல மரக்கண்ணு அங்க இருக்கா. சரி, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜினுடைய சீஃப் வந்துட்டு ஷாம் சுந்தர் பள்ளிவால். இவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஈகோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் இந்த ஆர்டரே கொண்டு வந்தார். இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் பொழுது மரக்கண்ணுகளை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு ஒரு பொன் குழந்தை இருந்திருக்கு. 2006ல அந்த குழந்தை டீஹைட்ரேஷனால இறந்து போயிருக்கு. இப்போ எதனால டீஹைட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000ஸ்லாம் அந்த வில்லேஜஸ்ல இந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு, வாட்டர் லெவல். அண்ட் குடிநீருமே கூட யாருக்குமே கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு நிலைமை. ஒரு வில்லேஜ்னுடைய சீஃப் என்னுடைய மகளுக்கே தண்ணி கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு வறட்சியா இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை பிறக்கும் பொழுதும் நேச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பொன் குழந்தைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பொன் குழந்தை பிறக்கும் பொழுதுமே 111 மரக்கண்ணுகளை நட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாரு.